Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட Shiji Tech தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா YT Studio ஆப்ல வந்திருக்க கூடிய ஒரு அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு பட் நம்ம வந்து வேற வீடியோஸ் போட்டுட்டு இருந்தனால இந்த அப்டேட் பத்தி நம்ம சேனல்ல நம்ம சொல்லல. அதனால இன்னைக்கு கொஞ்சம் விளக்கமா வந்து பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து எங்க வந்திருக்குன்னா நம்மளோட அந்த வீடியோஸ் இருக்கும்ல அந்த செக்ஷன்ல தான் வந்திருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அப்லோட் பத்தியும் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லைவ் இருக்குல அத பத்தியும் பார்க்க முடியும். இதுல என்னன்னா எந்த வீடியோ வந்து நம்மளோட ஆடியன்ஸ் வந்து அதிகமா பார்த்திருக்காங்க அப்படிங்கறது பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எந்த வீடியோஸ் வந்து நம்ம வந்து அன்லிஸ்டட்ல போட்டுருக்கோமா இல்ல பிரைவேட்ல போட்டுருக்கோமா அதுக்கு அப்புறம் இந்த டிராஃப்ட்ல வந்திருக்கா இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த வியூஸ் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் வந்து இப்ப 5000 மேல இருக்கா இல்ல 10000 மேல இருக்கா எத்தனை இருக்கு அப்படிங்கறது நம்மளோட சேனலோட வியூஸை வச்சு நம்ம வந்து எழுதி அதை வந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்க முடியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆனவங்க வந்து ஒரு சிலது பார்க்க முடியும். அதாவது எந்த வீடியோஸ்க்கு வந்து மானிட்டைசேஷன் இருக்கு எதுக்கு இல்ல அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த அப்டேட் வந்து செக் பண்ணி பார்த்துப்போம். நம்மளோட YT Studio ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த ஆப்ல வந்து நம்ம ரெண்டு இடத்துல வந்து நம்ம பார்க்க முடியும். ஒன்னு வந்து என்னன்னா இந்த 3 லைன் கொடுத்திருக்காங்கல்ல இதை வந்து கிளிக் பண்ணிட்டு இதுல வீடியோஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணாலும் இந்த மாதிரி நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இதுலயே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம வீடியோஸ்ல டைரக்டா போய் பார்க்கலாம். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ திரும்ப நம்ம பேக் போய்க்கலாம். போய்க்கிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா வீடியோஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ மோர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு சேம் தான் இந்த மாதிரி வந்து வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் வந்து பார்த்துக்கலாம். இல்லை லைவ் வந்து பார்க்கணும் நம்ம லைவ் போட்ட வீடியோவோட பார்க்கணும்னா இதில் வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து அப்லோடே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ட் பை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரீசன்ட் வந்து வரும், மோஸ்ட் வியூடு வரும். இதில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ இங்கே புதுசாக போட்டிருக்கீங்கல்ல வீடியோஸ் அதோட இது செக் பண்ணணும்னா மோஸ்ட் ரீசன்ட் வச்சு பார்த்துக்கலாம். இல்லை மோஸ்ட் வியூடு பார்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த செகண்ட் ஒன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாதிரி நம்ம கிளிக் பண்ணோம்னா இப்போ பார்த்தா தெரியும் நம்ம சேனலில் மக்கள் வந்து அதிகமாக எந்த வீடியோஸ் வந்து பார்த்துருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஷோ ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மோஸ்ட் ரீசன்ட்லேயே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசிபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் இருக்குது, ப்ரைவேட் இருக்குது, அன்லிஸ்டட் இருக்குது, ஷெட்யூல் இருக்குது, டிராஃப்ட் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து எத்தனை வீடியோஸ் வந்து பப்ளிக்கில் போட்டிருக்கீங்கன்னு செக் பண்ணோன்னா பப்ளிக்கில் இருக்கக்கூடிய இதை மட்டும் நம்ம கிளிக் பண்ணி பார்க்கணும். அதேமாதிரி ப்ரைவேட்னா ப்ரைவேட்டில் செக் பண்ணி பார்த்துக்கணும். உங்களுக்கு வந்து உங்கள் சேனலில் எந்த வீடியோஸ் நீங்கள் எதில் போட்டிருக்கீங்கன்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ என்னோட இந்த சேனலை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ வந்து பப்ளிக்கில் தான் இருக்குது. ஸோ வந்து நான் பப்ளிக்லேயே பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம அப்ளை அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம எத்தனை வீடியோஸ் வந்து பப்ளிக்கில் போட்டிருக்கோமோ எல்லாமே நமக்கு வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து பார்க்கலாம். இந்த வியூஸ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து மோர் தேன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, லெஸ் தேன் கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்படி வேணால் செக் பண்ணிக்கலாம். இப்போ மோர் தேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே அதே இருக்கட்டும். நம்பர் ஆஃப் வியூஸ் அப்படின்னு போட்டிருக்கிறதுல நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். நம்ம சின்ன சேனலாக இருந்தோம்னா நம்ம ஒரு 100 கொடுக்கலாம், இல்லைனா 200 கொடுக்கலாம். நமக்கு எப்படி வியூஸ் போகுதோ அதை வச்சு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 10,000 கொடுக்குறேன். 10,000 அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறமா அப்ளை அப்படிங்கிறது கொடுக்கலாம். இப்போ மோர் தேன் 10,000 கொடுத்தோம் அப்படின்னா நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்க வீடியோஸில் எத்தனை வீடியோஸ் வந்து 10,000க்கு மேலே வியூஸ் வந்து போயிருக்கோ அதெல்லாம் நமக்கு வந்து ஷோ ஆகும். இதே வந்து நீங்கள் லெஸ் தேன் அதாவது குறைவான வியூஸ் போனது செக் பண்ணணும்னா லெஸ் தேனில் போட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ அப்ளை கொடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ நான் இந்த சேனலில் வந்து எத்தனை வீடியோஸ் வந்து 10,000க்கு மேலே நமக்கு வந்து வியூஸ் போயிருக்கோ எல்லாமே நமக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம அதுவுமே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இதில் நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா மானிட்டைஸ்ட் இருக்கும், நான் மானிட்டைஸ்ட் இருக்கும், லிமிட்டட் வந்து கொடுத்துருப்பாங்க. லிமிட்டடை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோஸுக்கு நமக்கு $1 கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அப்படி ஏதாவது இருக்குன்னா நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம அடிக்கடி இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து தெரியும் நம்ம சேனலில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ நானே செக் பண்ணி பார்த்துக்கிறேன். லிமிட்டட் ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். அப்ளை கொடுப்போம். இப்போ எதுவுமே இல்லை, எந்த ஒரு வீடியோவும் எனக்கு லிமிட்டடில் வந்து கிடையாது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் மானிட்டைஸ்ட் அது நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தோம்னா அதுவுமே எந்த வீடியோவுமே கிடையாது. ஸோ திரும்பவும் நம்ம வந்து இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த சேனலை பொறுத்தவரை எல்லாமே மானிட்டைஸ்டு வீடியோஸ் தான் இருக்குது அப்படிங்கிறது. இதை கொடுத்துட்டு நம்ம அப்ளை கொடுத்தோம்னா எல்லா வீடியோவுமே நமக்கு வந்து கட்டாயமாக ஷோ ஆகும். ஏன்னா என்னோட சேனலில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆகி தான் இருக்குது வீடியோஸ். ஸோ இந்த மாதிரி உங்களோட சேனலில் நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் வந்து மொபைல் ஃபோனில் இந்த மாதிரி நீங்கள் ஆப்பில் போய்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். டெஸ்க்டாப் செட் மோட்லலாம் போகணும் அப்படிங்கிறது கிடையாது. சேம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் இருக்கலாம்.
இதை கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயும் நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டில் உங்களுக்கு அந்த லைனாக கொடுத்துருக்காங்கல்ல, நம்ம கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓவரால் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி பார்த்துக்க முடியும். மோஸ்ட் ரீசெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் நம்ம இப்போ பார்த்தோம்ல, இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு இப்போ மோஸ்ட் ரீசெண்டில் வந்து எத்தனை வீடியோஸ் வந்து நம்ம வந்து பப்ளிக்கில் வச்சுருக்கோமா அப்படிங்கிறத அடுத்ததை கொடுக்கலாம். இதில் எது வேணுமோ இது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வியூஸில் எது வேணுமோ அதை கொடுத்துட்டு அந்த நம்பரை நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி மானிட்டைசேஷன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு அப்ளை கொடுத்தீங்கன்னா ஸோ அதுக்கு ரிலேட்டடான வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ எல்லா விஷயங்களும் உங்கள் சேனலில் உள்ள உங்களோட வீடியோஸ் பற்றி நீங்கள் வந்து அடிக்கடி இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம ஏதாவது மிஸ்டேக்ஸ் நம்மளோட வீடியோஸில் இருக்குன்னா கூட நம்ம இதில் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை ஒரு மானிட்டைசேஷன் கிடைக்காம ஒரு வீடியோ இருந்தால் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி அதிகமான வியூஸ் போயிருக்கிறது, குறைவான வியூஸ் போயிருக்கிறது, நம்மள தெரியாமலே நம்ம ஏதாவது டிராஃப்ட்டில் போட்டு வச்சிருக்கோமா, ப்ரைவேட்டில் போட்டிருக்கோமா நம்மளோட வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்களும் கட்டாயமாக இதே மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களோட சேனலில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.